சீக்கிரம் வரப்போகும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜீசஸ் வித் அஸ் நிகழ்ச்சி, இயேசு நம்மோடு இருக்கிறார், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. சோத்திரம். ஆண்டவர் இவ்வளோ நாள் நம்மளை அற்புதமாக நடத்தி அந்த கிருபைக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நமக்கு நிறைய நன்மை செய்திருக்காரெல்லாம் யோசித்து பார்த்தீங்கனாலே, ஆண்டவர் இதில் கூட எனக்கு அற்புதம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் நினச்சி ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்ல ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, நம்ம நேத்தான் வாசித்தோம் யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவராக விடேன் அப்படின்ட்டு. இப்போ அதோட பிந்திய பகுதி அப்படி வாசித்தோம் அப்படின்னா 18 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களிடத்தில் வருவேன். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா 19 வாசிங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைத்திருக்கிறபடினாலே நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் அப்படின்ட்டு யோவான் 14:19 தெளிவாண்டவர் சொல்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பிழைத்திருக்கிறது போல நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இரவு பகுதியில் வெளியிட்டு வரோம். இரவு நேரம், மாலை நேரத்துக்கு மேலே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுது. இந்த ஜீசஸ் வித் நிகழ்ச்சி இதன் மூலமாக ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, நான் உங்கள் இடத்துல வருவேன். அப்படின்னா என்னது? ஆண்டவர் நம்ம இடத்தில் திரும்ப வரப்போகிறார். ஆண்டவருடைய ரகசிய வருகை நம்ம இடத்துல நிகழப் போகிறது. அந்த 7ஆம் எக்காலம் தொனிக்கும் பொழுது பரிசுத்தவான்களாகிய நாமளும் ஆண்டவரை சந்திக்க மறுரூபமாகி இங்கேருந்து ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்படி தான் வேதம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நமக்கு சொல்லுது. இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிழைத்திருக்கிறபடினாலே நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் பிழைத்திருக்கிறது எப்படி அப்படின்று பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார் 3 நாள் கழித்து. இப்போ அவர் இருக்கிறது மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தில் இருக்கிறார். இப்போ நம்ம இப்போ இருக்கிறது இந்த கார்பன், இப்போ நம்ம இருக்க இந்த சதை, இந்த ஃப்ளஷ் எல்லாமே கார்பனால் மேட் பண்ணப்பட்டது. மண், கார்பன் எல்லாம் ஒன்று தான். அப்போ இப்போ நம்ம இந்த காரியத்தில் இருக்கிறோம். ஆனால் ஏசப்பா எப்படி இருக்கிறார் அப்படின்னா, மறுரூபமாக்கப்பட்ட சாயலில் இருக்கிறார். மறுரூபமாக்கப்பட்ட சாயல் என்னதுன்னா, அந்த சாயல் அவர் மாத்திரம்தான் இப்போ இருக்கிறாரு. அது இந்த இயற்கை விதிகளுக்கெல்லாம் கட்டுப்படாது. இப்போ இந்த ஸ்பீடு, டைமு, இப்போ நம்ம செவுத்தெல்லாம் பூந்து போக முடியாது, பெனட்ரேஷன்லாம் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் ஒரு இயற்கை விதி நமக்கு இந்த பூமியில் இருக்குது. ஆனால் அந்த சாயல், அந்த ஒரு உருவத்துக்கு, அந்த ஒரு சரீரத்திற்கு இயற்கை விதி எதுவும் கட்டுப்படாது. அதுக்கு வேறு விதிகள் இருக்கலாம், எனக்கு தெரில. ஆண்டவர் நம்ம பிற்பாடு நமக்கு தெரியப்படுத்துவார். ஆனால் இப்போ அந்த மறுரூபமாக்கப்பட்ட சாயலை இயேசு மாத்திரம்தான் இருக்கார். அவர் நிலைச்சிருப்பார், இறுதி வரைக்கும் இருப்பார், அவர் முடிவில்லாதவராக இருப்பார். அதே போல் நாமும் அதே சாயலில் முடிவில்லாதவர்களாக இறுதி வரைக்கும் இருப்போம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிழைத்திருக்கிறபடியினாலே எப்படி பிழைச்சிருக்கணும் அப்படி நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலவே நாமும் குறைவில்லாதவர்களாக நிறைவாக அவர் சாயலே நம்ம ஆண்டவர் மாற்றி அவர் கூட நம்மளை வச்சுக்கிட்டார். எவ்வளோ உன்னதமான அனுபவம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு, அதை நோக்கி நம்ம ஓடுவோம். ரொம்ப காலம் சமயமாகிக்கிட்டே வருது, காலம் இனி செல்லாது. ஆண்டவர் நெருங்கி விட்டார். நமக்கு அந்த காரியத்தெல்லாம் பாருங்கள். நம்மலாம் யங்ஸ்டர்ஸ் தான். நமக்கு இந்த மொபைல், இந்த நியூஸ்லாம் நமக்கு ரொம்ப பிரதிச்சமானது. அந்த காரியங்கள்லாம் பார்த்து ஆண்டவர் எதிர்நோக்கி ஓட அதை பரிசுத்தமாகி நம்ம தயாராகும். ஏசப்பா வர்றன்னு சொல்கிற ரொம்ப சந்தோஷம் தான் நமக்கு. இந்த சந்தோஷத்தோடு ஆண்டவர் எதிர்கொண்டு போக தயாராகும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. ஏசப்பா, என்கிட்ட உம்மிடத்தில் நெருங்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்கிட்ட விலக்கி போடுங்க. ஏசப்பா, நான் உங்கள் வருகையில் நானும் பரிசுத்தமாகி உம்மோட நீங்கள் எப்படி வாழ்ந்து நிலைச்சிருக்கீங்களோ அதே போல் நீடித்த நாட்களை உங்க கூட இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, அதுக்கான தடைகளெல்லாம் என்கிட்ட எடுத்து போடுங்க. என் பரிசுத்தாவியானவரை கொடுத்து அதன் மூலமாக என்னை பரிசுத்தாவியான நடத்துங்க. ஏசப்பா, என்னை பரிசுத்தான மாற்றுங்க. ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.